மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கையிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்டவர் என்பதற்கு உதாரணமாக போயஸ் தோட்ட சாலையில் கடை வைத்திருப்பவர்கள் அது பற்றிய தங்களது நினைவலைகளை உருக்கமாக தெரிவிக்கின்றனர். இரு மருங்கிலும் மரங்கள் சூழ்ந்த அழகிய சாலை இது. இவ்வழியாகச் செல்லும்போது ஒரு பூங்காவிற்குள் செல்வதைப் போன்ற உணர்வு ஏற்படும். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வாகனம் பயணித்த பெருமைக்கும் உரியது இந்த போயஸ் தோட்டச்சாலை. கத்தீட்ரல் சாலையிலிருந்து பிரிந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லம் நோக்கிச் செல்லும் வழியில் கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் திறந்தவெளி தேநீர் கடை நடத்தி வருபவர் மணி. 1991ஆம் ஆண்டு முதல் முறையாக செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் சிம்மாசனத்தை அலங்கரித்த போது பாதுகாப்பு காரணம் கருதி சாலையோரம் இருந்த மணியின் கடை அகற்றப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட அவர் இதுகுறித்து முதலமைச்சரிடம் முறையிட்டார். இதனை பரிவோடு கேட்ட மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடனடியாக தனது கடையை அனுமதிப்பதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக கலங்கிய கண்களோடு விவரிக்கிறார் மணி. இந்த 86லேருந்து இங்கே சிரமமாக உட்காந்து வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த இடத்துல கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 வருஷமாக நான் இங்கே சைக்கிளில் வியாபாரம் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் இன்றைக்கி அம்மாவை ரொம்ப பழக்கம். அந்த டைமில் தான் நான் அம்மா வீட்டில் வீட்டில் அங்கே இருக்கிறவங்க செக்யூரிட்டி வாட்ச்மேன் அந்த அவங்களுக்கெல்லாம் டீ சப்ளை பண்ணிகிட்டு இருந்தது. அப்போது அம்மாவை பல முறை பார்த்து பழகி பேசினால அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பழக்கமாக இருந்தது. அப்படியே அம்மா பதவியில் வந்து 91ல் எனக்கு கடை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்குது, அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் இங்கே இருந்துக்கிட்டோம் அப்படி சொல்லி உடனே கடை வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அம்மா. மறுபடியும் அப்படியே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வியாபாரம் நல்லபடியாக நடந்துகிட்டே இருந்தது. இதனைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏறிய போது அதே பாதுகாப்பு காரணங்களால் மணியின் கடைக்கும் அருகிலிருந்த சாப்பாட்டு கடைக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அங்கிருந்து கடைகள் அகற்றப்பட்டன. மணி முறையிடாமலேயே இதுபற்றி அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து சாலையோரக் கடைகளுக்கு உடனடியாக அனுமதியளிக்க உத்தரவிட்டதோடு தலைமைச் செயலகம் செல்லும் வழியில் கடை அருகே தமது காரை நிறுத்தி தம்மிடம் பேசியதையும் உடைந்த நெஞ்சத்தோடு உருக்கமாக தெரிவிக்கிறார் மணி. 2வது முறை இந்த ஆட்சிக்கு வந்த டைமில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்க சொல்லி கடை ரிமூவ் பண்ண சொன்னேன். உடனே ரிமூவ் பண்ணேன். மறுபடியும் அன்றைக்கி அம்மா முதல் நாள் கோட்டைக்கு கையெழுத்து போடப்பட்ட டைமில் அம்மா திடீர்னு திரும்பி பார்த்தா ஏன் இந்த கடையில் இல்லைன்னு கேட்டாங்க. போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்க சொல்லி கடை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் திரும்பி வர டைமில் கடை இங்கே இருக்குண்ணா அம்மா சொன்னேன். திரும்பி வர டைமில் அம்மா கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி என்ன ஏதுன்னு என்னை கூப்பிட்டு விசாரித்து இந்த மாதிரி அம்மா போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்க சொல்லி கடை எடுத்துட்டேன். இவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்தேன், இப்போது ரொம்ப வந்த உடனே சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உடனே அம்மா சொன்னேன் அதெல்லாம் என்ன கஷ்டப்பட வேணாம், உடனே நீ இங்கே இடத்துல கடை வச்சுக்கன்னு சொல்லிட்டு உடனே அதே ஸ்பாட்டில் எனக்கு பர்மிஷன் கொடுத்தேன். கடவுளை தரிசிக்கும் பக்தனைப் போல் நாள்தோறும் அம்மாவின் திருமுகம் பார்த்து தரிசனம் செய்து வந்ததால் தற்போது அந்த நினைவுகள் நெஞ்சம் முழுவதும் அலைமோதுவதாகவும் முதலமைச்சரின் மறைவை தன்னால் நினைத்தும் பார்க்க முடியவில்லை என்றும் அவர் நெஞ்சம் பதறுகிறார். அம்மா எப்படி வேணாலும் இந்த ரூட்டில் போகிற டைமில் எல்லாருக்குமே வணக்கம் பண்ணுவாங்க. எல்லாருகிட்டையும் அம்மாவும் வணக்கம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டே போவாங்க. அதனால் எங்களுக்கு அந்த மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இப்போ பார்க்காம இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழகத்தின் வளர்ச்சி பற்றி தொலைநோக்கு சிந்தனை கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதற்கான பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வந்த நிலையில் ஏழை எளியோர் மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை மேம்பாடு பற்றி அதிகம் சிந்தித்தவர் என்பதற்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை வரலாறு நினைவில் நிறுத்தும்.